إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாராந்திர வகுப்பில் சென்ற வாரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனிதர்களை எவ்வாறு படைத்தான் என்ற செய்தியை நாம் தெரிந்து கொண்டோம். அந்த மனிதன் களிமண்ணின் மூலச்சத்திலிருந்து நாம் படைத்தோம். பிறகு நாம் ஒரு இந்திரிய துளியத்திலிருந்து நாம் படைத்தோம். அந்த இந்திரியத்தை நாம் சதை பின்னமாக மாற்றினோம். அந்த சதை பின்னத்தை நாம் தொங்கு பொருளாக மாற்றினோம். பிறகு அதனை எலும்புகளாக அணிவித்தோம். பிறகு முழு மனித உடலாக நாம் ஏற்படுத்தினோம் என்று அல்லாஹ் குறிப்பிட்ட அந்த செய்தியை இன்னும் ஒரு மற்ற வசனங்களிலிருந்து நாம் தெரிந்து கொண்டோம். அதனுடைய தொடர்ச்சியில் அல்லாஹ் சொல்லும்போது ஃபதபாரகல்லாஹு அஹ்சனுல் ஹாலிகீன், படைப்பாளர்களில் மிக அழகிய படைப்பாளனாகவும் அல்லாஹ் பாக்கியமுடையவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் அந்த 14வது வசனத்தினுடைய முடிவில் சொல்கிறான். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இடத்துல என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், அல் ஹாலிகீன், படைப்பாளர்கள், படைப்பாளர்களில் மிக அழகான படைப்பாளன் என்று அல்லாஹ் குறிப்பிடும்போது, ஏன் அல்லாஹ் பன்மையாக படைப்பாளர்கள் என்று சொல்ல வேண்டும்? படைப்பாளன் என்று ஒருவனாக இருக்கும்போது ஏன் அல்லாஹ் படைப்பாளர்களில் மிக அழகிய படைப்பாளன் என்று ஏன் சொல்ல வேண்டும் என்று இறைவனை மறுக்கக்கூடிய நண்பர்கள் எழுப்பக்கூடிய கேள்வி. அப்போ படைப்பாளன் என்பது ஒருத்தன்தான், ஆனால் படைப்பாளர்களில் மிக சிறந்தவன், மிக அழகானவன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அல் ஹாலிக் என்று சொல்லாமல் அல் ஹாலிகீன் என்கிறான், புளூரலாக சொல்கிறான். அப்போ இந்த வசனத்திலிருந்து என்ன விளங்குது அப்படின்னு சொன்னால், படைப்பாளர்கள் என்று யாரெல்லாம் இந்த உலகிலே கூறிக்கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் புதிய புதிய விஷயங்களை கண்டுபிடித்து நாங்களும் படைப்பாளர்கள் என்று சொல்கிறார்களோ, அவர்களை விடவும் மிக அழகான படைப்பாளன் அல்லாஹ் என்ற அர்த்தத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறார். உதாரணத்திற்கு, இன்றைக்கு மனிதன் எதையெல்லாம் புதுசாக கண்டுபிடித்து நான் படைத்தேன் என்கிறான். எலக்ட்ரிக்கை கண்டுபிடிச்சான். ஒரு காலத்தில் கரண்ட் இல்லை, அந்த எலக்ட்ரிக்கை கண்டுபிடிச்சி நான் தான் என்ன செஞ்சேன், படைச்சேன்னு சொல்கிறான். அதே மாதிரி பல்பு, மின்சாரம், விளக்கு இருக்குது இல்லையா, இது ஒரு காலத்தில் இல்லை. முற்காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலலாம் விளக்கே கிடையாது, இந்த லைட்டே கிடையாது. அப்போ இருட்டில் தான் வாழ்ந்தாங்க. தீயை பற்றி, ஒரு நெருப்பு தீயை பற்றி என்ன செய்வாங்க, ஒரு அதை தான் என்ன செய்வாங்க, விளக்காக யூஸ் பண்ணுவாங்க இரவில். அப்போது இப்போ மனிதன் என்ன சொல்கிறான், இந்த பல்பை தாமஸ் ஆல்வா எடிசன் அவர் கண்டுபிடிச்சாரு அப்படின்னு இன்னைக்கு சொல்கிறாங்களா இல்லையா? அதே மாதிரி வாகனங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், அன்றைய காலகட்டத்தில் எந்த வாகனமே இல்லை. எந்த வாகனங்களாக இருந்துச்சு?
குதிரைகள், வேப்பேரி கழுதைகள், ஒட்டகங்கள், இதுதான் அன்றைய காலத்து வாகனங்களாக இருந்துச்சு. ஆனால் இப்போ சைக்கிள்லேருந்து ஆரம்பித்து ஃப்ளைட்டு வரைக்கும் இன்றைக்கி என்ன, மனிதன் புதியதாக கண்டுபிடித்து அவன் படைக்கிறான். அப்போது ரைட் பிரதர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சாங்க 2 பேர் சேர்ந்து. அப்போ இந்த படைப்புகள்லாம் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இது அல்லாஹ்வுடைய படைப்பை காட்டிலும் மேலான ஒரு படைப்பா? கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சிருக்கிறான். கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சவன் சார்லஸ் பேபேஜ் என்று சொல்லக்கூடிய ஒருவர் கண்டுபிடிச்சிருக்கிறார். அதனால் அதை நான் படைத்தேன், லைட்டை நான் படைத்தேன், ஃப்ளேட்டை நான் படைத்தேன், அதனால் நானும் பெரியவன் என்று சொல்வதா? இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டால், இன்றைக்கு மனிதனுடைய அறிவால் படைக்கக்கூடிய அந்த வஸ்துகள், பொருள்கள் இருக்குதே, அது ஒரு சாதாரண விஷயம்தான், அது ஒரு பெரிய விஷயம் அல்ல. ஏன்? அல்லாஹ் படைச்சது ஒரு உயிரையே கொடுத்துருக்கிறான். அல்லாஹ் குழந்தையே உயிரை கொடுத்துருக்கிறான். ஒன்றும் இல்லாத ஒன்றிலிருந்து, எதுவுமே மனிதன் இல்லாத ஒரு நிலையிலிருந்து அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா ஒரு முழு வடிவமாக, முழு குழந்தையாக அல்லாஹ் வெளியேற்றுகிறான். இயற்கை உயிர், செயற்கை அல்ல. பல்பை கண்டுபிடிச்சான்னு சொன்னால் மின்சார வசதி இருந்தால் தான் பல்பு எரியும், மின்சாரம் இல்லைன்னா எரியாது. ஃப்ளைட்டு பறக்குதுன்னு சொன்னால் அதுக்கு தகுந்த ஒரு பெட்ரோலு, அதுக்கு தகுந்த மாதிரியான ஆக்சிஜனு, எல்லா வசதிகளும் இருந்தால்தான் அது இயங்கும், இல்லைன்னா அது இயங்காது. இதுதான் மனிதனுடைய அறிவு. ஆனால் அல்லாஹ் கேட்குறான், நீ படைச்சதில் நீ தான் சிறந்தவன் என்று இருந்தால், படைச்சதில் நீ தான் சிறந்தவன் என்று இருப்பீர்களானால், அப்போ அல்லாஹ் குர்ஆனில் ஒரு உதாரணம் சொல்கிறான். யா யுஹன்னாஸ், மக்களே, லுரிப மஸலுன் ஃபஸ்தமிஉ லஹு, உங்களுக்கு ஒரு உதாரணங்கள் கூறப்படுகிறது, அதை நல்ல செவிதாழ்த்தி காதை கொடுத்து கேளுங்கள். அல்லாஹ் சொல்கிறான். என்ன உதாரணம்? இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹி, நீங்கள் அல்லாஹுவை விடுத்து, இறைவனை விடுத்து நீங்கள் எவைகளை வணங்குகிறீர்களோ அல்லது யாரை அழைக்கிறீர்களோ, லை யஹ்லுகு துபாபன் வல விஜித்தமஉ லஹு, அவைகளிடம் நீங்கள் சென்று அல்லது அவர்களிடம் சென்று அவர்கள் ஒன்றிணைந்து ஒரு கூட்டமைப்பாக சேர்ந்து கொண்டு இருந்தாலும் அவர்களால் ஒரு உயிர் உள்ள ஒரு ஈயை கூட படைக்க முடியாது அல்லாஹ் சொல்றான். அப்போ மனிதன் இன்றைக்கு அற்பமாக, சிறிய உயிராக, சிற்றுயிராக கருதப்படக்கூடிய ஒன்றுதான் ஈ. அந்த ஈயை கூட மனிதன் படைக்க முடியாது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அப்போ இயற்கையாகவே உயிரை பெற்றிருக்கிற அந்த ஒரு சாதாரண ஒரு ஈயை கூட என்ன செய்ய முடியாது, படைக்க முடியாது. ஈ இயற்கை, அது பறக்கும், தான் எந்த இடத்தை விரும்புதோ அந்த இடத்துக்கு செல்லும், அது எந்த இடத்தை விரும்பி சாப்பிடுவதோ உட்கொள்ளும், அதெல்லாம் இயற்கையான ஒன்று. அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், ஒய் யஸ்லுபுஹுமு ஸுபாபு ஷையன் லா யஸ்தன்கிதுஹு மின்ஹு, அந்த ஈ எங்கே எல்லாம் போதோ அதையெல்லாம் பறிக்க கூட உங்களால முடியாது, பிடிச்சி பறிக்க கூட உங்களால முடியாது, அவ்வளோ வேகமாக போயிடும் அது என்று அல்லாஹ் சொல்லிட்டு, லஅஃபத் தாலிபுல் மத்லூப், தேடுபவனும் தேடப்படுபவனும் பலகீனமானவன் தான். மனுஷன் பலகீனமானவன். உயிருள்ள ஒரு பொருளை மனிதனால் படைக்கவே முடியாது என்று அல்லாஹ் சொல்றான். அப்போ இன்னென்ன பொருள்களை உலகத்தில் படைத்தான் என்று சொன்னால், அந்த பொருள்கள் ஏற்கனவே இந்த உலகத்தில் இருந்து அதை சேர்த்து தான் என்ன செஞ்சிருக்கிறான், படைச்சிருக்கிறானே தவிர ஒன்றும் இல்லாத ஒரு நிலையிலிருந்து எதையாவது மனுஷன் படைச்சானா என்றால் இல்லை. சரி, இவ்வளவும் மனுஷன் படைச்சானே, அவனை படைச்சது யாரு? அல்லாஹ் தானே. அப்போ இந்த மாதிரி இந்த கருத்தின் அடிப்படையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன், படைப்பாளர்களில் மிக அழகிய படைப்பாளன் அல்லாஹ், அந்த அல்லாஹ் பாக்கியமுடையவன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் கேள்வி கேட்கிறான், யாரெல்லாம் இறைவனுக்கு இணை கற்பித்து கொண்டு, யாரெல்லாம் இறைவனை அல்லாதவர்களை இறைவன் என்று தெய்வமாக கருதி வணங்கி வழிபட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களை பார்த்து அல்லாஹ் அடுக்கடுக்காக கேள்வி கேட்கிறான். என்ன கேள்வி கேட்கிறான்? அம் ஹுலிகு மின் கைரி ஷைஇன் அம் ஹுமுல் காலிகூன். முதல் கேள்வி, அம் ஹுலிகு மின் கைரி ஷைஇன் அம் ஹுமுல் காலிகூன், அந்த மக்கள் எதுவும் இல்லாத ஒரு நிலையில் படைக்கப்பட்டார்களா, எதுவுமே இல்லாமல் படைக்கப்பட்டார்களா, அம் ஹுமுல் காலிகூன், அல்லது அவர்கள் படைப்பாளர்களா? நல்ல கேள்வி கவனிங்க. அல்லாஹ் கேட்குறான்,
எதுவுமே இல்லாம மனுஷன் படைக்கப்பட்டானா? வானத்திலேருந்து குதிச்சு வந்தானா? மண்ணிலிருந்து அப்படி புடைத்து வெளியே வந்தானா? அப்ப எதுவுமே இல்லாமல் மனிதன் செய்யல, படைக்கப்படலை. தாயும் தந்தையும் சேர்ந்த நிலையில் மனிதன் படைக்கப்பட்டான். அப்போ மனுஷன் தெரிஞ்சு பார்க்கணும், எதுவுமே இல்லாம நம்ம படைக்கப்படலை. அதுக்கு ஒரு காரண கர்த்தாவாக இருந்தன. அது மட்டும் இல்ல, அல்லாஹ் இன்னொரு கேள்வி, இவர்கள் படைப்பாளர்களா? எதையாவது படைத்திருக்கிறார்களா? இல்ல. அல்லாஹ் என்ன செய்யறான்? அப்படி கேட்கிறான், அம் ஹலகு சமாவாத்தி வல் அர்த், அவர்கள் வானங்களை பூமியை படைத்தார்களா? அல்லாஹ் கேட்கிறான். அம் இந்தஹும் ஹஸாயினு ரப்பிக் அம் ஹுமுல் முஸைத்திரூன், இறைவனுடைய ஹசானாக்கள் அவரிடத்தில் இருக்கிறதா? அல்லது அவர்கள் ஆட்சி அதிகாரம் செலுத்துபவர்களா? அம்லஹும் அம் இந்தஹுமுல் கைப், மறைவான ஞானம் அவரிடத்தில் இருக்கிறதா? ஃபஹும் யக்துபூன், அவர்கள் அதனை எழுதுவார்களா? அம்லஹும் சுல்லம் யஸ்தமிஊன ஃபீ, அவரிடத்தில் ஏறக்கூடிய ஏணிகள் இருக்கிறதா? வானிலே உள்ள செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு, செவியுறுவதற்கு அவர்கள் சக்தி பெற்றவர்களா? ஃபல்யத்தி முஸ்தமியூஹும் பிசுல்தானி முபீன், அப்படி வானுலகிலே போய் சென்று ஒரு கால அவர் ஏணிப்படியை வைத்து ஏறி சென்று அங்குள்ள நிகழ்ச்சிகளை சொல்ல வந்தால் தெளிவான ஆதாரங்களை கொண்டு வரட்டும் என்று அல்லாஹ் சொல்லிட்டு கடைசியா ஒன்று சொல்றான், அம்லஹும் இலாஹுன் கைருல்லா, அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் உண்டா? சுப்ஹானல்லாஹி அம்மா யுஷ்ரிகூன், இந்த மக்கள் இணை கற்பிக்கக்கூடியவற்றை அல்லாஹ் தூய்மையானவன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அப்போ இந்த இடத்துல நம்ம விளங்கக்கூடியது என்னவென்றால், மனிதனுக்கு அல்லாஹ் பகுத்தறிவை வழங்கியிருக்கிறான். அந்த பகுத்தறிவை வைத்து தனது சக்திக்கு உட்பட்ட ஒரு படைப்பை ஒன்றை உருவாக்குகிறான். அதை தவிர்த்து அவனுக்கு வேறு எந்த ஒரு ஆற்றலும் இல்லை. இவனை படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு தான் இந்த வானம், பூமி, தண்ணீர், காற்று போன்ற அனைத்துக்கும் ஒரு ஆற்றல் உடையவன், நிர்வகிப்பவன் அல்லாஹ் தான். எனவே எவர்கள் எவைகளை தெய்வமாக நினைத்து வணங்கி கொண்டிருக்கிறார்களோ, எவர்கள் எவைகளை தெய்வமுடைய சக்தி என்று நினைத்து கொண்டிருக்கிறார்களோ, அதுவெல்லாம் ஒன்றுமே இல்லை, அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அப்போ ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன், படைப்பாளர்களில் அழகான படைப்பாளன் என்பவன் அல்லாஹ் ஒருத்தன் தான். அந்த அல்லாஹ் மிகச் சிறந்தவன் என்று என்ன செய்யறான்? அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, உலகில் என்ன என்ன புதியதாக கண்டுபிடிக்கப்பட்டவைகள் மனிதனாக இருந்தாலும் அல்லாஹ்வோடு கம்பேர் பண்ணும்போது அவன் ஜீரோ தான். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்லயே, ஃபிளைட் இன்னைக்கு இருக்குது, கார் இருக்குது, பைக் இருக்குது அப்படின்னு சொன்னா இதையெல்லாம் அல்லாஹ் அப்பமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலகட்டத்திலேயே அறிவித்திருக்கிறான். வல் கைல வல் பிகால வல் ஹமீர லிதர்கபூஹா வஸீனா, 16வது அத்தியாயம் 8வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். நஹல் என்ற அத்தியாயத்தில், கோவேரி கழுதைகள், குதிரைகள், கழுதைகள் இவைகளெல்லாம் நீங்கள் பிரயாணம் செய்வதற்காக உமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறோம், அதனை அலங்காரமாகவும் ஆக்கியிருக்கிறோம் என்று சொல்லிட்டு அதோடு அல்லாஹ் நிற்பாட்டாம ஒயஹ்லுக்கும் ஆலா தஅலமூன், நீங்கள் அறியாததை அல்லாஹ் பின்னாடி படைப்பான் என்று என்ன செய்யறான்? அல்லாஹ் சொல்றான். இதெல்லாம் முன்னறிவிப்புகள் தான், எல்லாம் புதிய கண்டுபிடிப்புகள் எல்லாம் அல்ல. அல்லாஹ் வாகனிப்பதற்கு, பயணிப்பதற்கு முற்காலத்திலே கோவேரி கழுதைகளையும் ஒட்டகங்களையும் அது மாதிரி வெறும் கழுதைகளையும் எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறான்? ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். அப்படிதான் பிரயாணம் செய்தார்கள் நம்முடைய முன்னோர்கள். சொல்லிட்டு அடுத்து அதோட தொடர்ந்து சொல்றான், நீங்கள் தெரியாததை, நீங்கள் அறியாததை அல்லாஹ் என்ன செய்வான்? படைப்பான் என்று அல்லாஹ் என்ன செய்யறான்? குறிப்பிடுறான். எனவே அல்லாஹ்வோடு மனிதனை எந்த வகையிலும் என்ன செய்ய முடியாது? கம்பேர் பண்ண முடியாது. அவன் எவ்வளவு பெரிய விஞ்ஞானியாக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய அறிவியலுடைய உச்சாணி கொம்பில அவன் இருக்கட்டும், அவனை படைச்சது அல்லாஹ் தான் என்பதை என்ன செய்யணும்? நம்ம புரிஞ்சுக்கிடணும். அது மாதிரி அவனுடைய படைப்புகளுக்கு எந்த விதமான சக்தி, ஆற்றல் இல்லை, அவனை தவிர வேறு இறைவன் நாயன் இல்லை என்பதை நம்ம என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கணும். அடுத்து அல்லாஹ் சொல்றான், சும்ம இன்னக்கும் பஅத ذلك லமையித்தூன், 15வது வசனம், பிறகு நிச்சயமாக நீங்கள் இதற்கு பிறகு மரணிப்பவர்களே. அல்லாஹ் குழந்தையை எப்படி உண்டாக்குறான், எப்படிலாம் வெளிப்படுத்துறான் எல்லாம் அல்லாஹ் சொல்லிட்டு, இதற்கு பிறகு நீங்கள் ஒரு நாள் மரணிக்கக்கூடியவர்கள் தான். அப்போ இந்த மாதிரி குழந்தையாக தாயினுடைய வயிற்றில் வெளியேறிவிட்டால்
நிச்சயமாக எப்படி அவனுக்கு பிறப்பு என்று இருந்ததோ அதே போன்று இறப்பு என்பது உண்டு. அது எப்போ வேண்டாலும் அது நிகழலாம் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், குறிப்பிடுறான். அப்போ மரணம் என்பதையும் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், படைச்சிருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இன்னொரு இடத்துல, அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்றால் அவன்தான் மௌத்தையும் நிர்ணயித்திருக்கிறான், படைத்திருக்கிறான். ஒல் ஹயாத்த வாழ்வையும் அவன்தான் படைத்திருக்கிறான். அப்போ வாழ்க்கையும் அவன்தான் படைத்திருக்கிறான் வாழ்வதற்கு, அதே போன்று இறப்பையும் அவன்தான் படைத்திருக்கிறான். ஏன் அல்லாஹ் படைச்சிருக்கிறான்? ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலை? ஏன் அல்லாஹ் இப்படி ஒரு உயிரை கொடுத்து உயிரை எடுக்கிறது? என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. இந்த உலகில் வாழக்கூடிய நீங்கள் எப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்கிறீர்கள் என்பதை சோதிப்பதற்காக. அப்போ இந்த உலக வாழ்க்கை ஒரு சோதனை களமாக ரப்புல் ஆலமீன் ஆக்கியிருக்கிறான். அப்போ வாழ்வையும் மரணத்தையும் எதற்காக உண்டாக்கி இருக்கிறான் என்றால், நாம் வாழக்கூடிய இந்த உலகில் நல்ல காரியங்கள் செய்பவர்கள் யார் என்பதை சோதித்து பார்ப்பதற்காக என்று அல்லாஹ் குர்ஆனில சூரத்துல் முல்க்ல 2வது வசனத்தில் சொல்றான். அதே மாதிரி ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், பிரார்த்தனை செய்வார்களாம். எப்படி? நரகவாசிகள் பிரார்த்தனை செய்வார்களாம். 40வது அத்தியாயம் 11வது வசனம். காலு கேட்பார்களாம், ரப்பனா எங்களுடைய இறைவா, அமத்தனஸ்னதைனி 2 தடவை எங்களை மௌத்தாக்கினாயே, 2 தடவை எங்களுக்கு மரணத்தை ஏற்படுத்தினாயே, வ அஹ்யைதனஸ்னதைனி 2 தடவை எங்களுக்கு வாழ்வையும் கொடுத்தாயே, ஃபஅதரஃப்னா பிதுனூபினா எங்களுடைய பாவங்களை கொண்டு நாங்கள் ஒத்துக்கொண்டோம், ஃபஹல் இலா ஹுரூஜின் மின் சபீல் தப்பிப்பதற்கு ஒரு வழி இருக்கிறதா என்று பிரார்த்தனை செய்வார்கள். எப்படி? 2 தடவை எங்களுக்கு வாழ்வையும் கொடுத்தாய், 2 தடவை எங்களுக்கு மரணத்தையும் கொடுத்தாய், நாங்கள் எங்களுடைய பாவங்களை ஒப்புக்கொண்டு விட்டோம், எங்கள் வெளியேறுவதற்கு ஃபஹல் இலா ஹுரூஜின் மின் சபீல் வெளியேறுவதற்கு ஒரு சரியான பாதை உண்டா என்று கேட்பார்கள். இப்போ நல்ல சிந்திக்கணும், இங்க ஏன் இப்படி 2 மரணம் 2 வாழ்வு ஏன் அப்படி சொன்னாங்க? ஏன் அப்படி கேட்டாங்க? 2 வாழ்வு என்று சொன்னால் அது ஓகே. எப்படி? தாயினுடைய கருவிலிருந்து வெளியே வந்தோம், ஒரு வாழ்வு. அதுக்கப்புறம் எல்லாம் மரணத்தை கொடுக்குறான், பிறகு எல்லாம் எழுப்புறான், அது ஒரு வாழ்வு. 2 வாழ்வு. 2 மரணம் எப்படி சிந்திக்கணுமா இல்லையா? அப்புறம் எல்லாம் 2 மரணத்தை எப்படி ஒரு மனுஷனுக்கு கொடுத்துருக்கிறான் அப்படின்னு பார்த்தா அதை இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் விளக்குறான். 2வது அத்தியாயம் சூரத்துல் பக்ரா 28வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். எப்படி சொல்றான்? கைஃப தக்ஃபுரூன பில்லா. கேள்வி எடுத்த உடனே அல்லாஹ் கேள்வி, எப்படிப்பா அல்லாஹ்வை நீங்கள் மறுக்கிறீர்கள்? வகுந்தும் அம்வாத்தன் ஃபஅஹ்யாக்கும் நீங்கள் மௌத்தானவர்களாக, நீங்கள் இறந்தவர்களாக இருந்தீர்கள், அவன் உங்களுக்கு உயிரை கொடுத்தான். சும்ம பிறகு யுமீத்துக்கும் உங்களுக்கு மரணத்தை அவன் தான் கொடுக்கிறான். சும்ம யுஹீக்கும் பிறகு அவன் தான் உங்களுக்கு உயிரையும் கொடுக்கிறான். சும்ம இலைஹி துர்ஜான் பிறகு அவன் பக்கமே நீங்கள் திரும்ப இருக்கிறீர்கள். இங்க அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்கள் எப்படி அல்லாஹ்வை மறுப்பீர்கள்? நீங்கள் மரணித்தவர்களாக இருந்தீர்கள், உங்களுக்கு உயிரை கொடுத்தான், பிறகு உங்களை மரணிக்க செய்தான், திருப்பி உங்களுக்கு உயிரை கொடுக்கிறான், அவன் பக்கம்தான் உங்களுடைய மீழ்ச்சி திரும்புதல் இருக்குது அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொல்றான். இங்க என்ன அப்படின்னு கேட்டா, தாயினுடைய கருவறைக்குள் நாம் புகும்போது அங்கு நாம் எப்படி இருந்தோம்? இந்திரிய துளியாக இருந்தோம், சதை பின்னமாக இருந்தோம், தொங்கு பொருளாக இருந்தோம், எலும்புகளாக மாறினோம், பிறகு முழு சதையுடைய ஒரு உடலாக மாறினோம். அதற்கு பிறகு ரப்புல் ஆலமீன் 4 மாதத்திற்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்யறான்? ஒரு உயிரை கொடுக்குறான். அது வரைக்கும் நம்முடைய நிலை என்ன? மரணித்து தான் இருந்தோம். அது வரைக்கும் நம்முடைய நிலை மரணம் தான். அதற்கு பிறகு அல்லாஹ் உயிரை கொடுக்குறான். எல்லாம் உருவத்தெல்லாம் கொடுத்து, கண்ணு மூக்கு காது கை கால் எல்லாத்தையும் அழகா அல்லாஹ் வடிவமைத்து கொடுத்துட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யறான்? அல்லாஹ் ரூஹ கொடுக்குறான், உயிரை கொடுக்குறான். அப்போ அங்கு உயிரை கொடுத்துட்டானா அதுக்கு பிறகு உலகத்துல வாழ்றோம். வாழும்போது ஒரு மரணத்தை என்ன செய்யறான்? அல்லாஹ் கொடுக்குறான். அப்போ ஏற்கனவே மரணித்திருந்தோம், பிறகு அல்லாஹ் ஒரு வாழ்க்கையை கொடுத்தான், திருப்பி மரணிக்க செய்யறானா இல்லையா? இதுதான் 2 மரணம். அப்போ 2 மரணத்தை எங்களுக்கு தந்தாயே,
2 வாழ்க்கையை எங்களுக்கு கொடுத்தாயே, நாங்கள் எங்களுடைய பாவங்களை ஒப்புக்கொண்டு விட்டோம், எங்களுக்கு வெளியேறுவதற்கு ஒரு சரியான பாதை இருக்கிறதா என்று அவர்கள் கேட்பார்கள். அப்போ இங்கிருந்து நமக்கு என்ன விளங்குகிறது என்றால், மரணம் என்பது உண்டு, மரணம் என்பது உண்டு. அதில் யாரும் விதிவிலக்கல்ல. எவ்வளோ பெரிய செல்வந்தனாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய மருத்துவராக இருக்கட்டும், யாரும் விதிவிலக்கல்ல. முற்காலத்தில் வாழ்ந்தவர்கள், சமூக கூட்டத்தார், ஆது கூட்டத்தாரெல்லாம் வாழ்ந்தவர்களாம் எப்படிப்பட்ட ஒரு காலத்தில் வாழ்ந்தார்கள்? சராசரி அவருடைய வயதே பல நூற்றாண்டுகள், 1000 ஆண்டுகள், 600 ஆண்டுகள், 900 ஆண்டுகள் வாழ்ந்தவர்கள். அவர்களுக்கும் அல்லாஹ் மரணத்தை கொடுத்தான். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தாங்க? 950 ஆண்டு காலம். ஃபலபிஸ ஃபீஹிம் அல்ஃப ஸனத்தின் இல்லா 50 ஆமா, 1050 குறைவாக 950 ஆண்டு காலம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் அனுப்பினோம். அப்போ 950 ஆண்டு காலம் வாழ்ந்தவர்கள் யாரு? நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம். அவங்களுக்கு அல்லாஹ் மரணத்தை கொடுத்தான். அதே மாதிரி மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலகட்டத்தில் மிகப்பெரிய கொடூரனாக, மிகப்பெரிய கொடுங்கோலனாக வாழ்ந்தவன். எப்படிப்பட்ட கொடுங்கோலன்? நான் தான் உங்களுடைய மிகப்பெரிய இறைவன் என்று சொல்லினான். அதே மாதிரி அவன் செயல்பட்டு அந்த மாதிரியான ஒரு சித்தாந்தங்களை இந்த மக்களுக்கு என்ன செஞ்சான்? ஏற்படுத்தி காட்டினான். சொர்க்கம், அது மாதிரி ஆண் மக்களை கொலை செய்து பெண் மக்களை வாழ வைத்து தன்னுடைய ஆட்சியை நிறுவி கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட இறைவனை மறுத்து நான் தான் உங்களுடைய இறைவன் என்று சொல்லக்கூடிய அந்த ஃபிரௌனுக்கு அல்லாஹ் ஒரு அழிவை கொடுத்தான். அந்த அழிவின் மூலமாக தான் இன்றைக்கு ஏராளமான மாற்று மத நண்பர்கள், இஸ்லாத்தை நிராகரித்து வாழ்ந்தவர்கள் கூட்டம் கூட்டமாக அல்லாஹ் செஞ்சிருக்கிறான், வர வைத்து அந்த ஃபிரௌனை ஒரு அத்தாட்சியா இன்னைக்கு ஆக்கியிருக்கிறான். ஈஜிப்டில் அவனுடைய மரண ஜடலத்தை அல்லாஹ் பாதுகாத்து அவனை ஒரு அத்தாட்சியாக உலக மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறான்? ஆக்கியிருக்கிறான். அப்போ எவ்வளோ பெரிய கொடுங்கோலனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய நல்லவர்களாக இருந்தாலும், எவ்வளோ ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் நிச்சயம் மரணம் உண்டு என்பதை அல்லாஹ் என்ன செய்யறான்? ரொம்ப தெளிவுபடுத்துறான். குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், எல்லா ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும். ஐனமா தக்கூனு யுத்ரிக்குமுல் மௌத்து வலவ் குந்தும் ஃபீ புரூஜின் முஷையதா, உறுதியான கட்டப்பட்ட கட்டிடங்களுக்குள் நீங்கள் உள்ளே புகுந்திருந்தாலும், நீங்கள் எங்கே இருந்தாலும் மரணம் உங்களை அடைந்தே தீரும் அல்லாஹ் சொல்றான். அப்போ இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா மனிதர்களுக்கும் என்ன மரணத்தை ஏற்படுத்தியிருக்கிறான். இந்த மரணத்தை எல்லா மதத்தவர்களும் எல்லா கொள்கையுடையவர்களும் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதில் மாற்று கருத்தை எல்லாரும் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் சிந்திக்க வேண்டியது என்னவென்றால், இறைவன் ஏன் படைத்தான், இறைவன் ஏன் நம்மை மரணிக்க செய்தான், என்ன காரணம், அதைத்தான் என்ன செய்யணும்? சிந்திக்கணும். அவங்க மட்டும் இல்லை, நாமும் அதைத்தான் சிந்திக்க வேணும். எதற்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை? அப்போ இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு தஆலா நமக்கு வாழ்வாதாரத்தை கொடுத்திருக்கிறான், ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ வைத்திருக்கிறான் என்றால் அவனுக்கு பிடித்த வகையில் அவன் எவ்வாறு வாழ வேண்டும் என்று சொல்லி இருக்கிறானோ அந்த வகையில் நம்முடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையும் மரணத்தையும் எல்லாம் செஞ்சிருக்கிறான், விதித்திருக்கிறான். ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகிலத்தாரின் அருட்கொடை, ஹாத்தமுல் அம்பியா, இறுதி நபி, உஸ்வத்துல் ஹசனா, ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் முன்மாதிரி, ரோல் மாடல் என முன்பின் பாவங்களை மன்னிக்கப்பட்ட தூதர் என்றெல்லாம் இறைவன் வர்ணித்து சொல்கிறான். அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மரணத்தை அடைந்தே திருந்தார்கள். அல்லாஹ் சொல்றானே இல்லை, இன்னக மையத்துன் வ இன்னஹும் மையத்துன், நிச்சயமாக முஹம்மதே நீங்களும் மரணிப்பவர்கள் தான், நிச்சயமாக அந்த மக்களும் மரணிக்கக்கூடியவர்கள் தான். மரணித்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜனாசாவில் அடக்கப்பட்டன, அவர்களுக்காக ஜனாசா தொழுவிக்கப்பட்டன. இன்றும் நம்முடைய இஸ்லாமிய நண்பர்களில் ஏராளமானோர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கவில்லை என்று சொல்லக்கூடியவர்களும் உண்டு. அவர்கள் உயிரோடு தான் இருக்கிறார்கள் என்று சொல்பவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறாங்க. ஆனால் உண்மையை விளங்கணும், அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து நேரடியாக சொல்கிறான், இன்னக மையத்துன், நிச்சயமாக முஹம்மதே நீங்கள் மரணிப்பவர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு முன்பாகவே
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு முன்பாகவே அவர்களுடைய அன்பு புதல்வியர்களை, மகள்களை இழந்தார்கள். உதாரணமாக ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா ஹிஜ்ரி 8வது ஆண்டிலே மரணித்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு மரணித்தார்கள். அது 2 வருடத்திற்கு முன்னரே ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறந்தார்கள். அதே மாதிரி ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள். அவங்க ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டிலேயே ரொம்ப சீக்கிரமாக என்ன செஞ்சிட்டாங்க, மரணிச்சிட்டாங்க. எந்த அளவுக்குன்னா, ஒரு பத்ர் யுத்தத்தில் ரமலான் மாசத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பத்ர் யுத்தத்தை வெற்றியாக்கினான். அந்த பத்ர் யுத்தத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமை தாங்கி போனார்கள். அங்கே வெற்றி கிடைக்கிறது, வீட்டிலே தன்னுடைய மகள் இறந்து விட்டார்கள். அதே மாதிரி உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகள். அவங்க ஹிஜ்ரி 9வது ஆண்டிலே என்ன செஞ்சாங்க, இறந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு ஆண்டு முன்பாக. இவங்களை திருமணம் செஞ்சவங்க யாரு? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க, திருமணம் முடிச்சாங்க. அதனால தான் அவங்களுக்கு இவங்களை மட்டும் திருமணம் முடிக்கல, ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களையும் திருமணம் முடிச்சாங்க. ஒரே நேரத்தில் அல்ல. ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா திருமணம் முடிச்சதுக்கு பிறகு அவங்க இறந்துட்டாங்க. எந்த அளவுக்கு வருதுன்னு சொன்னா, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பத்ர் யுத்தத்தில் கூட கலந்துக்கொள்ள. ஏன் கலந்து கொள்ளல அப்படின்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வீட்டில் என்னுடைய மகள் கஷ்டப்படுறா, அவளை கவனிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அப்போ இப்படி இவங்க மரணித்ததுக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த மகளுடைய தங்கை இருக்கிறாங்களா இல்லையா, தங்கச்சி உம்மு குல்சூம், அவங்கள என்ன செஞ்சாங்க, கல்யாணம் முடிச்சு வச்சாங்க. அதனால தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுக்கு துன்னூரைன் என்ற பட்டம் உள்ளது. 2 ஒளிமயமாக்கப்பட்டவர்கள். அப்படின்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 மகள்களை திருமணம் முடித்தவர் என்ற பேரும் அடைமொழியாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுக்கு சூட்டப்பட்டது. என்ன இது எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிள்ளைகளும் மரணிக்கக்கூடியவர்கள் தான். இன்னைக்கு யாரெல்லாம் மரணிக்க மாட்டாங்க, நல்லவர்கள் இறங்க மாட்டாங்க, உயிரோடு தான் இருக்கிறாங்கன்னு என்று சொல்கிறார்களோ அதெல்லாம் என்னது, போலியானது, உண்மைக்கு புறம்பானது. அதே மாதிரி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ரொம்ப அன்பு புதல்வியார். அவங்க எப்படி அப்படின்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்திற்கு பிறகு எனக்கு பிறகு நீங்க தாமா வருவீங்க என்று சொல்லி அவங்களும் என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பிறகு என்ன செய்யறாங்க, மரணிக்கிறாங்க. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய ரலியல்லாஹு அன்ஹு என்ற பிள்ளையும் பிறந்தது. பால் குடி அந்த சட்ட நேரத்திலேயே அந்த பிள்ளையை என்ன செஞ்சிட்டாங்க, மரணிச்சிட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான செய்கிறாங்க, அழுகுறாங்க, கவலைப்படுறாங்க. சஹாபாக்கள்லாம் கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே நீங்களுமா அழுகுறீங்க, நீங்களுமா இப்படி கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஆமாம் கவலை என்பது மனிதனுடைய இயற்கை உள்ளதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு அந்த தன்னுடைய மகனுக்கு வேண்டி என்ன சொல்கிறாங்க, இன்னலஹு முர்திஅன் ஃபில் ஜன்னா, இவருக்கு நிச்சயமாக இவருக்கு சுவர்க்கத்திலே என்ன பால் குடி அந்த நிலையை அல்லாஹ் என்ன செய்வான், ஏற்படுத்துவான் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கிடைத்த அந்த பிள்ளைகள் எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டாங்க, இழந்துட்டாங்க. எவ்வளோ கவலை இருக்கும். ஆண் பிள்ளை, ஆண் வாரிசு, அதிலும் ஒன்று கிடைச்சது, அதையும் அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், பால் குடி அந்த நேரங்கள்லையே 2 வருஷம் பால் குடி சட்டம், அந்த 2 வருஷத்துலேயே அல்லாஹ் உயிரை கைப்பற்றிட்டான். அப்போ இதுவெல்லாம் மரணம் என்பது யாருக்கும் எப்போதும் எந்த நிலையிலும் எந்த வயதிலும் எந்த சூழ்நிலையிலும் அது என்ன செய்யும், வந்தே தீரும். அதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அல்லாஹ் எந்த இடத்தை தேர்வு செய்து வச்சிருக்கிறானோ அந்த இடம் ஆட்டோமேட்டிக்காக அது என்ன செஞ்சிடும், வந்துடும். நிழல் போல நம்மை தொடர்ந்து வருது. நமக்கு வயசு போக போக, நாள் போக போக நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு லட்சியத்தை நம்ம நெருங்கிட்டு இருக்கிறோம், இன்னும் நம்ம பொருளாதாரத்தில் அதிகமாக போயிட்டு இருக்கிறோம், இன்னும் நம்ம வளர்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்முடைய திட்டம் அல்லாஹ்வுடைய பார்வையில் நம்ம மரணத்தினுடைய நாளை, அந்த நேரத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் என்னது உண்மையான செய்தி. ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த மாதிரி மரணத்தை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். மரணம் என்பது எல்லோருக்கும் என்னது, நிச்சயம். எனவே இந்த மரணத்தில், இந்த மரண சிந்தனையோடு நம்முடைய வாழ்க்கையை நம்ம என்ன செய்யணும், அமைக்கணும். அதுதான் என்னது ரொம்ப மிக முக்கியமான ஒன்று. நிரந்தரமாக நாம் வாழ்வோம் என்று நினைக்கவே கூடாது. யூதர்கள் அப்படி நினைத்தார்கள். யூதர்கள் அப்படி நிரந்தர மரணத்தை பற்றி எந்த ஒரு சிந்தனை இல்லாமல் இருந்தார். அல்லாஹ் குர்ஆன்ல அப்படியே சொல்றான், குல் யா நபியே சொல்வீராக, யா அய்யுஹல்லதீன ஹாது, யூதர்களே, இன் ஸஅம்தும் அன்னக்கும் அவுலியாஉ லில்லாஹி மின் தூனின் நாஸ், மக்களை விடுத்து நிச்சயமாக நீங்கள் தான் அல்லாஹ்வினுடைய இறைநேசர்கள் என்று நீங்கள் தர்க்கம் புரிவீர்களே, ஆனால் ஃபத்தமன்னவுல் மௌத்த,
நீங்கள் மௌத்தை ஆசைப்படுங்களேன், மரணத்தை கொஞ்சம் விரும்புங்களேன் என்று நீங்கள் சொல்லுங்கள் முஹம்மதே. இன் குந்தும் சாதிக்கி, நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால், அல்லாஹ்வுடைய நேசன், நாங்கள் தான் அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்று நீங்கள் உங்களுடைய சொல்லில் உண்மையாளர்களாக இருந்தால் மரணத்தை ஆசைப்படுங்களேன் என்று அல்லாஹ் என்ன செய்றான் சொல்லிட்டு அல்லாஹ் மறுக்கிறான். வலையத்த மன்னோஹு வலாயத்த மன்னோனோஹு அபதம் பிமா கத்தம தைதீம். அவங்க செய்த காரணத்தினால மரணத்தை விரும்பவே மாட்டாங்க. செய்யறது அவ்வளவு பாவம். அவங்க செய்யற காரணத்தினால மரணத்தை அவர்கள் விரும்பவே மாட்டார்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும் ثم تردون الى عالم الغيب والشهاده فينبئكم بما كنتم تعملون. முஹம்மதே சொல்வீராக, நிச்சயமாக மரணம் என்பது, அந்த மரணத்தை கண்டு நீங்கள் விரண்டோடுகிறீர்களே, அந்த மரணம் உங்களை அடைந்தே தீரும். நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம், மறைவானதை அறியக்கூடியவன் பக்கமே நீங்கள் திருப்பப்படுவீர்கள். அவன் நீங்கள் செய்தவற்றை அனைத்தையும் உங்களுக்கு அறிவிப்பான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யூதர்களை பார்த்து என்ன சொல்றான். அப்போ நம்ம எப்பவும் மரணத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம் என்ற அந்த ஒரு நிலை நம்மிடத்தில் என்ன செய்யணும், இருக்கணும். நம்ம எப்பவும் மரணத்திற்கு தயார். இன்னைக்கு நைட்டு தூங்குறோமா, காலைல விழிப்பதற்கு சந்தேகம். அந்த தயாரிப்போடு நாம் இருக்கணும். யாருடைய தயாரிப்பு இல்லை, யூதர்கள்ட்ட இல்லை என்ற செய்தி அல்லாஹ் என்ன செய்யறான் சூரத்துல் ஜும்மாவுல தெளிவுபடுத்துறான். ஆகவே மரணம் என்பது அனைத்து மனிதர்களுக்கும் அது இயற்கையிலேயே உண்டு. அது எந்த நிலையிலும் இருக்கலாம். அல்லாஹ் சொல்றானா இல்லையா ஒரு இடத்துல, உமா தத்ரி நஃப்சுன் பி ஐ அர்லின் தமூத், எந்த இடத்தில் நீங்கள் மரணிப்பீர்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. அல்லாஹ் அதை ரகசியமா மறைமுகமா வச்சிருக்கிறான். எந்த இடத்துல வேணாலும் மரணிப்பு. இன்னைக்கு நிறைய பார்க்கிறோம். இன்னைக்கு வளைகுடா நாடுகள், சவுதிகளில், பல்வேறு நாடுகளில் வாழக்கூடியவர்கள் என்ன நல்லா சம்பாதிச்சு ஊருக்கு போகிறதுக்கு 2 வருஷம் 3 வருஷம் எல்லா சாமான்களாம் வாங்கிட்டு மனைவியை பார்ப்பதற்காக, பிள்ளையை பார்ப்பதற்காக செல்லக்கூடிய எத்தனையோ பேர் போகிறாங்க. போய் இந்தியாவில் போய் இறங்குறாங்க. இறங்கிட்டு அங்கேருந்து ஊருக்கு போகிறாங்க. அதில் வாகனத்தில் ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாங்க. நிறைய செய்திகள், 1 2 இல்லை, ஏராளமான செய்திகள். இப்படி நாளுக்கு நாள் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அப்போ என்ன, மரணம் என்பது எப்படி வேணாலும் வரலாம், எந்த நிலையிலும் வரலாம், எந்த சூழ்நிலையும் வரலாம். நம்மை மரணம் வந்து அடையாது என்ற ஒரு மிதப்புல நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அதெல்லாம் கடைசியில் வரும். நம்ம என்ன நோய் வாய்ப்பற்றா இருக்கிறோம், நம்ம நல்ல நிலையில திடகாத்திரமா இருக்கிறோம் என்ற துணிச்சல் நம்ம இடத்துல வரக்கூடாது. அல்லாஹ் எப்படி வேணாலும் மரணிக்க செய்வான். டாக்டர் கையை விரிச்சிருவான், அது முளைக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லிடுவான். அவன் நல்லா பொழைச்சிட்டு பல ஆண்டு காலம் வாழ்வான். டாக்டர் சொல்லுவான், 1ஆம் நம்பர் உடம்பு சூப்பரா இருக்குது, எல்லாமே செக்கிங் கரெக்டாக பெர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவான். சொல்லி மறு நிமிஷமே செத்து போயிடுவான், இறந்து போயிடுவான். இன்னைக்கு சர்வசாதாரணமாக பார்க்குறோம். அதே மாதிரி ஒவ்வொரு வினாடிக்கும் மரணம் பிறப்பு உலகத்தில் நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு செகண்டுக்கு ஹாஸ்பிட்டல் உள்ளே போய் நோயாளியை அட்மிட் பண்ணுறான், அதே நிமிஷத்தில் அங்கே ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் ஆகி வெளியே வர்றான். இதெல்லாம் நான் சர்வ சாதாரணமாக நடந்து சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. எனவே இதன் மூலமாக நமக்கு படிப்பினை என்ன, மரண சிந்தனை நம்மோடு இருக்க வேண்டும், எப்போதும் நம்மோடு இருக்க வேண்டும். சஹாபாக்கள், நபித்தோழர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வளர்க்கப்பட்ட உருவாக்கப்பட்ட நபித்தோழர்களிடம் இருந்த ஒரு சிறப்பான குணம் என்ன தெரியுமா, மரணத்தை நோக்கி அவருடைய பயணம், வாழ்க்கை எப்பொழுதும் அப்படியே இருந்துச்சு. மரணம் மரணம், எப்போ வேணாலும் மரணம் வரலாம் என்ற ஒரு சிந்தனையோடு வாழ்ந்தார்கள். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், ஒரு அம்மையார், ஒரு பெண்மணி, சஹாபி பெண்மணி ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க கையால் ஒரு ஆடையை தைச்சிட்டு வர்றாங்க. கையால் ஒரு ஆடையை தைச்சிட்டு வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வர்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இந்த ஆடையை நான் என் கையால் நான் என்ன செஞ்சேன், தைத்தேன், ஏன் உங்களுக்கு நான் கொடுப்பதற்காக. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆடை என்ன செஞ்சுட்டாங்க, வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அவங்களும் அந்த ஆடைக்கு தேவை உடையவங்களா இருக்காங்க. பாருங்க எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க. அவங்களும் அந்த ஆடைக்கு என்ன தேவை உடையவர்களாக இருந்தார்கள். உடனே என்ன செஞ்சாங்க, அணிஞ்சிட்டு ரூமில் போய் அணிஞ்சிட்டு வெளியே வர்றாங்க. சஹாபாக்கள்லாம் உட்கார்ந்துருக்குறாங்க. அந்த சபையில் ஒரு மனிதர், அல்லாஹ்வின் தூதரே, அந்த ஆடை எனக்கு கொடுங்களேன், அந்த அம்மா கொடுத்த ஆடையை எனக்கு கொடுங்களேன் அப்படின்னு கேட்குறான். அப்போ எப்படி கேட்குறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக வேண்டி பிரத்யேகமாக தயார் செய்து, அவங்களுடைய கைகளால் தயார் செய்து ஆசையோடு கொடுத்த அந்த ஆடை, அன்பளிப்பாக கொடுத்த ஆடை என்ன செய்யறாங்க கேட்குறாங்க. என்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் என்ன செய்ய மாட்டாங்க, மறுக்கவே மாட்டாங்க. அவங்கள்ட்ட இருக்கிற சிறப்பான பண்பு என்னன்னா, யாரு எந்த சூழ்நிலையில எந்த கேள்வி கேட்டாலும் இல்லை என்ற பதில் வராது.
உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் பொறுங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, திருப்பி உள்ளே போயிட்டு அதை களைஞ்சிட்டு இந்த அப்பான்னு சொல்லி கொடுக்குறாங்க. இருக்கிற தோழர்கள்லாம் சரியான கோவம். ஏன்பா நீ செஞ்சது நல்ல முறையில் நீ செய்யலை, நீ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டால் கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சுதானே நீ கேட்டிருக்கிற அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, கோவப்படுறாங்க. தோழர்கள்லாம் கோவப்பட இயற்கையிலே வருமா இல்லையா, நமக்கே வருமா இல்லையா, அந்த மாதிரி கோவப்படுறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் எதுக்கு தெரியுமா கேட்டேன், நான் என்னுடைய மரணத்திற்கு பிறகு அந்த ஆடை கஃன் ஆடையாக எனக்கு வேணும். சுப்ஹானல்லாஹ். அப்போ பாருங்க, அப்போ அந்த சஹாபியோட உள்ளத்தில் என்ன இருக்குது, என்ன சிந்தனை, அதை நான் அணிஞ்சுக்கிறேன்னு உலகத்தில் அது நான் வாழும்போது அணிஞ்சிட்டு எல்லாரும் பார்க்கணும் ரசூலுல்லாஹ் கொடுத்த ஆடை அப்படின்னு கிடையாது. இந்த ஆடை என்னுடைய மரணத்திற்கு பிறகு அது கஃன் உடையாக வரணும். சுப்ஹானல்லாஹ். இதை அறிவித்த அந்த சஹாபி சஹ்லு பின் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு, சஹீஹுல் புகாரியில் இடம்பெறக்கூடிய செய்தி. அந்த அறிவிப்பாளர் சொல்றாங்க, பிற்காலத்திலே அவர் மரணிக்கும் போது அதுவே அவருடைய கஃன் ஆடையாக இருந்தன. அப்போ சஹாபாக்களை பொறுத்த, இது உதாரணத்துக்கு ஒரு சின்ன சாம்பிள். எல்லா சஹாபாக்களுமே அவர்களுடைய சிந்தனை உலகத்திலே நடமாடி கொண்டிருக்கும் போது, வாழும்போது அவர்களுடைய சிந்தனை எப்படி இருந்துச்சு, மரண சிந்தனையாகவே இருந்துச்சு. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த இடத்துல என்ன சொல்றான், உன்னை நான் குழந்தையாக, அழகிய குழந்தையாக வடிவமைத்து உன்னுடைய தாயினுடைய வயிற்றிலிருந்து வெளியேற்றிய பிறகு உனக்கு மரணம் என்பது உண்டு, நிச்சயமாக இதற்கு பிறகு நீங்கள் மரணிக்கக்கூடியவர் என்று என்ன செய்யறான், அல்லாஹ் சொல்கிறான். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மரணத்தை என்ன செஞ்சிருக்கிறான், கொடுத்திருக்கிறான். இதை நம்முடைய சிந்தனையில் நம் வைத்து கொண்டு நம்முடைய மரணத்திற்காக, பிற்காலத்திற்காக, அல்லாஹுடைய அந்த மறுமை சந்திப்பிற்காக நம்ம என்ன செய்யணும், தயார் செய்யணும். இதற்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்யணும் சொல்கிறா, அது இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரத்தில் இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம் சொல்லுவோம். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படிப்பட்ட நல்ல சிந்தனையை, மரண சிந்தனையை, அல்லாஹ்வினுடைய படைப்பினுடைய ஆற்றலை புரியக்கூடிய, அதை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை அல்லாஹ் நமக்கும் நம் சமுதாய மக்களுக்கும் ஆக்கி தந்து, யாரெல்லாம் இஸ்லாத்தை புரியாமல் இருக்கிறார்களோ, அல்லாஹ்வினுடைய உண்மையான ஆற்றலை விளங்காமல் இருக்கிறார்களோ, அந்த மக்களுக்கு இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு தஆலா நேர்வழியை கொடுத்து அல்லாஹ்வினுடைய வல்லமையை புரிய வைத்து அவர்களையும் இஸ்லாத்தின்பால் வரக்கூடிய ஒரு பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி தருவானாக. எனவே நாம் தெரிந்த செய்தியை தெரியாத நம்முடைய நண்பர்களுக்கு, அது முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி, முஸ்லீம்கள் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, அந்த செய்தியை ஒப்படைக்க வேண்டிய கடமை நம் மீது இருக்கிறது என்ற உணர்வோடு இந்த வகுப்பை இன்ஷா அல்லாஹ் நிறைவு செய்வோம். ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.